ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு சில விஷயத்தில் நான் மறைக்காமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிட்டோம்னாலே நம்மளுக்கு எல்லாமே ஒரு சக்ஸஸ் ஆகிற மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அது உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியாமல் இல்லை. ஒருத்தரை நம்ம வேணுக்குன்னே நம்பாமல் இருக்கிறதுக்கும் நம்புறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடந்து தானே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ தான் எல்லா விஷயத்துக்குமே மற்றவங்கள நம்ம சார்ந்து ஒரு சில விஷயங்களை இருக்கிறதுக்கான ஒரு முடிவுகளை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு நம்ம இருக்காமல், நம்மளுக்கு என்ன தேவையோ அதை ஒரு சில விஷயங்களில் நம்ம எடுத்துக்கிட்டு இது பண்ணுறத விட்டுட்டு நம்மளுக்கு கரெக்டான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு வந்துட்டோம்னாலே அதை தவிர நம்மளுக்கு வேறு எதுவும் கிடைக்காது அப்படின்னோடனே, அது உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது தான். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம யாரையும் குறை சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இல்லை. ஏன்னா ஒருத்தர் நம்ம நல்லா இருக்கவங்க நல்லா ஓகே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாலும் அவங்க நம்மளுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில் கொண்டுட்டு வராங்களா அப்படிங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னோன்னா, ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்ம மற்றவங்கள நம்பி எந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கையாக ஒரு இது பண்ணுறாங்களோ அதில் நம்மளுக்கு ஒரு கரெக்டான விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். எப்போதுமே அம்மா அப்பா நமக்கு நல்லதாக தான் ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சக்ஸஸான ஒரு இதாக இருக்கும். அதை தாண்டி நமக்கு யாரையும் எந்த விஷயத்துக்கும் சார்ந்தோ இவங்க அது இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ப முடியாது. நம்புகிற விஷயங்களை நம்பிக்கிட்டு இருக்கலாம். நம்ப முடியாத விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு இதை நீங்கள் தான் இது பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு புரியாமல் இல்லை. ஏன்னா ஒருத்தரை நம்ம எல்லாருக்கும் ஒரு சில விஷயங்கள் சரியாக புரியுதா புரியலையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாமல் இல்லை. ஒரு சில விஷயங்கள் புரியும், ஒரு சில விஷயங்கள் புரியாது. அதெல்லாம் நீங்கள் தான் கடந்து வாழ்க்கையில் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான். நான் இல்லைங்கள. அடுத்தடுத்த விஷயங்களில் நம்ம என்னத்துக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயத்த நம்பி அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கான காரணத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும் பண்ணிக்கணும். எனக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணணும் என்ன செய்யணுங்கிறது நம்மளுக்கு தெரியாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு இதுக்கு மேலே யாரையும் அந்த விஷயத்துக்காகவும் நான் சார்ந்து ஒரு சில விஷயங்களை சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு நம்ம நல்ல முறையில் பேசுகிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்க யாருக்குமே இதில் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் கரெக்டான வேலை நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான இதை நம்ம தான் பார்த்துக்கணும் பண்ணணும். உங்களுக்கு புரியாமல் இல்லை, எல்லாமே புரியுது. புரிஞ்சும் நீங்கள் புரியாத மாதிரி தான் ஒரு சில விஷயங்களை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, அது ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு புரியுதோ புரியலையோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வேக வேகமாக ஒரு சில விஷயங்களை செய்கிறதுக்கு பதிலாக நம்ம புரிஞ்ச மாதிரி ஒரு சில விஷயங்களை அமைதியாக எடுத்துக்கிட்டு எந்த ஒரு விஷயம் செஞ்சோனாலும் நமக்கு அதில் ஒரு நன்மைங்கிறது இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. புரிஞ்சுட்டு தான் நானும் ஓரளவு மனசை தைரியமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு.